நீ அடுத்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று சொல்வது எந்த அடிப்படையிலே உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தார், எம்பிசி என்று உருவாக்கினார். அப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் எம்பிசி தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டதா? அதன் பிறகு உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். அப்பொழுது எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? எந்த அடிப்படையிலே உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள்? அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்பொழுதும் எந்த அடிப்படையில் எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது? இப்பொழுது மட்டும் வன்னியர்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்வது இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க, கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க தானே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணை வெளியிட்டீங்க. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு நீங்க ஒரு அரசாணை வெளியிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி அதுல பேராகிராஃப் 68, 73 வச்சிருக்க கையில் இருக்கு. இந்த தீர்ப்பின்படி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரித்து இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றம். இந்த தீர்ப்பை வச்சுதான் நீங்க ஜிஓ போடுறீங்க. அன்னைக்கு நீங்க ஜிஓ போட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம்னு அந்த உங்க ஜிஓ போட்டிருக்கீங்களா? இல்லையே. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை 3 முறை சந்திக்கிறார் வந்து இந்த பிரச்சனைக்காக. அப்பொழுது என்னைக்காவது ஒரு முறையாவது எங்க கிட்ட